உலகை மேலும் மெருகூட்டும் கங்கையின் தான். அந்த காசிக்கு புனிதமான கங்கை எப்படி பாய்கிறதோ அதுபோல் அந்த கங்கைக்கும் காசியின் பெருமை என்றும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய மத்திய அரசாங்கம் காசி தமிழ் சங்கமம் என்னும் நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நமக்காக எடுத்து கொடுத்து கனவாய் இருக்கும் மக்களுக்கும் காசியை கண்முன்னே கொண்டாந்து நிறுத்துவது நமக்கு கண்களில் நீரை வரவழைக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் காசி என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்மை மிகவும் எளிமையாக பங்கெடுக்க வைப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறது. காசிக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒரு இணைப்பை, ஒரு உறவை நம் கண்முன்னே எடுத்து காட்டுவதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறது இந்த மத்திய அரசாங்கம். அதற்காக நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை நாம் என்றென்றும் வணங்கி இப்பொழுது இந்த காசியின் நகருக்குள்ளே நாம் சில முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் செல்வோம். மிகவும் அற்புதமான இந்த காசி தலத்திலே ஒரு மிக மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது என்னவென்றால் மணிகர்ணிகாவும் அந்த கங்கைக்கு மாலை நேர பொழுதில் மிக அற்புதமான ஆரத்தியையும் தான் இங்கு மிகவும் விழாவாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் நாம் இன்று இங்கே கண்டு கொண்டிருப்பது காசியின் மணிகர்ணிகா பகுதியில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த பிணங்களின் நெருப்பு பகுதியையும் பார்க்கின்றோம். அதே போல இந்த பகுதியில் ஆரத்தி எடுக்கும் நிகழ்வு இப்பொழுது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இப்பொழுது இங்கு ஒரு அருமையான போட்டில் போயிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து மொத்தம் 64 காட்டுனா படித்துறை 64 காட்டு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறப்ப மணிகர்ணிகா காட்டு, அப்புறம் வந்து ஹனுமன் காட், நமோ காட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நமோ காட்டிலேருந்து நம்ம கிளம்பி அப்படியே மெதுவாக ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அழகாக மிக அற்புதமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இது பாருங்கள், கொடை இருக்கா, அந்த கொடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அழகான ஒரு காட்சி தெரியும். அது வந்து நம்ம ரொம்ப லாங்லேருந்து தான் எடுக்க முடிஞ்சிச்சு. மிக அருகில் செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய கூட்டம். காசி என்றால் கேட்க வேண்டுமா, மக்கள் கூட்டம் அலைமோதும் அந்த மகேசனை பார்ப்பதற்காக உலகெங்கிலிருந்து மக்கள் வந்திருப்பதால் இங்கு அற்புதமான கண்கொள்ளா காட்சியை நாம் போட்டில் இருந்து பார்த்தோம். படகுல வழியாக நம்ம பார்த்ததுனால இந்த அளவுக்கு தெரியுது. முடிந்தால் அடுத்த முறை வீடியோ எடுக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக அருகில் இருந்து எடுப்பதற்கு முயற்சி செய்வோம். இப்போ வாங்க நம்ம இதை பார்க்கலாம். இந்த ஆரத்திங்கிறது நிகழ்வு வந்து நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு வேணுனாலும் அது வந்து நமக்கு அந்த கங்கை தாயும் காசி விஸ்வநாதரும் அன்னபூர்ணி தாயும் காசி விசாலாட்சியும் நமக்கு கண்கண்ட தெய்வமாக கருணை கடலாக வாரி வழங்குவார்கள் என்பதில் எந்த அளவு சந்தேகமும் இல்லை, எல்லளவு சந்தேகமும் இல்லை. பாருங்கள், அந்த இரவு நேர காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நாம் இதை கண்டு ரசிப்போம். அங்கு மிகவும் சிறப்பான இந்த ஆரத்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. புனிதம் என்றாலே காசிதான். காசிக்கு செல்வோர் எப்பொழுதும் தன்னுடைய கர்ம நிலையில் போவதாக, தன்னுடைய பாவங்கள் தீர்வதாக நம்பி அங்கு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது உண்மையான நிகழ்வாகவும் இருப்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நம் கர்ம வினையை தீர்ப்பதற்கும் நம்முடைய பிறவி பயனை அடைவதற்கும் காசி ஒரு முக்கியமான புண்ணிய கஷேத்திரமாக விளங்குகிறது. எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இன்று காசியை மிகவும் அழகாகவும் அற்புத நகரமாக மாற்றி காட்டிய நமது உத்தரப்பிரதேச மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து காசியின் கங்கையை மிகவும் அற்புதமாக சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் காசியின் கங்கை பகுதிகளில் செல்வதற்கு அனைவரும் அச்சப்படுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் அசுத்தமாகவும் தூய்மையின்றியும் கடந்ததை காண முடிந்தது. ஆனால் இப்பொழுது கண்களில் ஒற்றிக்கொள்ளலாம். அந்த காசியின் கங்கையில் நாம் குளிப்பதற்கு மிக அற்புதமான 64 படித்துறைகள் உள்ளமையால் அனைவரும் சென்று அங்கு நீராடி
நீராடி விட்டு வருவதை நாம் காண்கிறோம். அது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொருவரும் அவசியம் அந்த காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்று இந்த நிகழ்வை போய் பார்ப்பது நம் கடமையாகும். காசியின் புகழும் ராமேஸ்வரத்தின் புகழும் நாம் அங்குதான் தெரிந்து கொண்டோம். நம் தமிழர்களின் பண்பாடும் தமிழர்களின் நெறியும் அவர்களுடைய கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையும் அங்கு பல இடங்களில் காண முடிந்தது. காசியில் ஒரு சின்ன தமிழ்நாடு போன்ற ஒரு பகுதியே உள்ளது. அதுதான் அனுமான் காட்டு எனப்படும் பகுதியாகும். அப்பகுதியில் அனைவரும் தமிழ் மக்கள். அங்கு நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அங்கே கிடைக்கின்றது. உண்ண உணவு, இருக்க இடம், தங்க தகுதியான இடம், சிறப்பான இடம் போன்றவைகள் அங்கு நாம் காண முடிகிறது. நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கு சிறப்பான தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் இருப்பதற்கும் உண்பதற்கும் உறைவிடத்தையும் அழகாக கட்டி கொடுத்துள்ளார்கள். மிகவும் அற்புதமான பகுதி. அவர்களுடைய தொண்டு என்றென்றும் நன்றி மறக்க முடியாத ஒரு செயலாக அமைந்தது. அவர்கள் எல்லோருக்கும் உதவும் ஒரு உயரிய நோக்கமுடையவர்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் நாமும் நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று செய்வதென்றால் நாம் முதலில் காசு செல்வோம். பிறகு நம்முடைய எண்ணங்களும் செயலும் சுத்தமடைவதை நாமே உணர முடியும். பாருங்கள், இப்பொழுது நாம் இந்த அழகிய ஆரத்தியை கண்டு ரசிக்கலாம். காசிக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இந்த ஹனுமான் காட்டுக்கு போங்க. மணிகர்ணிக்காவில் போய்ட்டு அந்த மணிகர்ணிகா காட்டில் உள்ள அந்த சுடலையை எரிக்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழியுங்கள். அங்கு சில அகோரிகளையும் நம்மால் காண முடிந்தது. நீங்களும் அங்கே போனீங்கன்னா அந்த சுடலை எரிக்கும் நிகழ்வுகளை பாருங்கள். மேலும் அருகிலேயே ஹனுமான் காட்டு இருக்கிறது. அங்கிருந்து சுமார் 4 மைல் தொலைவில். அதை முடித்துவிட்டு பிறகு நீங்கள் நமோ காட்டுக்கு வந்து விடலாம். அங்கிருந்து நீங்கள் மெதுவாக உங்களுடைய இருப்பிடமோ அல்லது அங்கிருந்து நேரடியாகவோ நீங்கள் காலபைரவர் கோயில் ஒன்று உள்ளது. இது மிக மிக முக்கியமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது. நம் ஊரில் எப்படி பெரிய கருப்பண்ணசாமி எல்லை தெய்வம் என்று வணங்குகிறோமோ அதேபோல் காலபைரவர் தான் இங்கே எல்லை தெய்வமாக கருதப்படுகிறது. காசிக்கு செல்வோர் அவசியம் காலபைரவரையும் கண்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் மிகவும் அற்புதமான பலன்களை மேலும் பெறலாம் என்பது இதன் மூலம் நான் உணர்த்துகிறேன். நாங்கள் சென்றோம். அந்த வீடியோ இதில் போடவில்லை. எமது அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை முடிந்தால் உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். அப்புறம் காசிக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அவசியம் அன்னபூர்ணி கோயில், மேலும் விஷாலாட்சி, காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு அன்னபூர்ணியிடம் மிகவும் மனமுருக வேண்டினால் உங்கள் வாழ்க்கையில் என்றுமே கஷ்டங்கள் வரவே வராது. வீட்டில் எப்போவுமே அரிசி பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் என்றைக்குமே சுபிக்ஷமாகவும் மென்மேலும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற மாதிரி ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த தெய்வம் அன்னபூர்ணி. ஏன் இது சொல்கிறேன்னா, காசி விஸ்வநாதருக்கு அன்னபூர்ணி தான் அங்கே படி அளக்கிறாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்கள் அவசியம் வந்து அங்கே போய் பாருங்கள். பிரவாகமாக ஓடும் கங்கையை பாருங்கள். கங்கையின் எழில் மிகுந்த தோற்றத்தை கண்டு நீங்கள் அவசியம் ரசிக்க வேண்டும். கங்கையை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதியில் அனைத்து கடைகளும் உள்ளது. உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவலிங்கத்துக்கு நீங்கள் கங்கை நீரை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் தீரும். நீங்கள் இதுக்காண்டி யாரையாவது ஒருத்தரை போய் தேடி பிடிச்சி அவர் நமக்கு பண்ணுவார் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கைகளால் நீங்கள் முடிந்ததை செய்தாலே அந்த விஸ்வநாதரை ஏற்றுக்கொள்வார். எந்த லிங்கத்திலும் நீங்கள் விஸ்வநாதரையே காண முடியும். காசி விஸ்வநாதரே எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை போல் காசி விஸ்வநாதர் என்று அந்த எங்கள் தெய்வம் அங்கே வேறு எந்த தெய்வமும் இல்லை. எந்த ஒரு லிங்கத்தில் நீங்கள் வேணாலும் காசி விஸ்வநாதரை பார்க்க முடியும். நான் காசியில் ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கம் இருப்பதாக ஐதீகம். அதே மாதிரி அன்றைக்கி பூர்ணச்சந்திரன் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதுவும் கண்கொள்ளா காட்சி. காசி விஸ்வநாதர் இந்த பக்கம், அந்த பக்கம் பூர்ணச்சந்திரன், நடுவில் கங்கை. என்ன ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் பாருங்கள். இது வந்து அதுதான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன்.
இந்த சந்திரனுடைய அந்த இரவு நேர அந்த நிகழ்ச்சி நம்ம நேரடியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கண்களுக்கு இதமான குளிர்ச்சியான ஆனந்தத்தையும் அன்பையும் மிகவும் பரவசமான ஒரு நிலையும் தந்ததில் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் என்றுமே தவறவிடக்கூடாது. சிறப்பான இந்த காசியின் கங்கையும் இணையும் இந்த இடத்திற்கு ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது வர வேண்டும். அதுபோல் பறக்கும் தீபம் ஒன்றையும் நாங்கள் காண முடிந்தது. அதை நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பித்து கொண்டிருக்கின்றேன். தீபத்தை பறக்க விட்டு காண்பித்தார்கள். இதோ அதுதான் அந்த பறக்கும் தீபம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்களே கண்டு உணரலாம். ஜோதி சொரூபமான இறைவன் என்பதையே இது நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் ஜோதி வடிவானவன், பிரகாசமானவன், அருட்கொடையானவன், யாருக்கும் எளியவன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வில் எல்லளவும் கஷ்டமில்லை என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம். அன்பும் கருணையும் கொண்ட மனிதர்களே இன்று கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அந்த வகையில் நாம் ஒரு தவம் இருந்து பெறுவதை, அன்னதானம் கொடுத்து உயர்வதை லட்சியமாக கொண்டால் நாமும் கடவுள்தான் என்பதில் எல்லோரும் ஐயமில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிந்தால் ஒரு 4